கல்யாண மண்டபத்துல பொண்ணை காணான்னு மொத்த குடும்பமும் பதறி போயிடாது. அப்பா இப்படி ஒரு காரணத்தை சொன்னா போதும், சீனு என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாரு. அது மட்டும் இல்ல, அந்த மாயாவையும் மொத்தமா வெறுத்துருவாரு. நான் தான் சொன்னேன் இல்லம்மா, சீனு மாப்பிள்ளைக்கும் உனக்கும் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு. என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணு இல்ல தனா, ஒரு நிமிஷம் தனா, நான் இப்போ வந்துடுறேன். இந்த நேரத்துல எங்க போறீங்க? இல்ல வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். வந்து காட்டுங்க. தனா, கார்த்திக் எங்க போறாரு? அவர் வாஷ்ரூம் போயிருக்காரு. சரி. ஏன் மீனாட்சி இங்க வந்த? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எப்படிடா என்ன ஏமாத்த உனக்கு மனசு வந்துச்சு? இரு, அமைதியாரு. நீ எதுக்கு இங்க வந்த? மீனாட்சி, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இங்க வந்து ஏன் பிரச்சனை பண்ற? நான் பிரச்சனை பண்றேனா? என்னோட வாழ்க்கையவே நீ அழிச்சிருக்க. என்ன கல்யாணம் பண்ணிட்டு இப்ப வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியே, இது உனக்கு நியாயமா இருக்கா? சொல்லு. ஐயோ மீனாட்சி, சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் ஒன்னும் விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணல. என் அப்பாவும் அத்தையும் என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க மீனாட்சி. எனக்கு வேற வழி தெரியல. சும்மா போய் சொல்லாதடா. என் கூட பழகும் போது என்னெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்துன. இன்னைக்கு உன்னாலதான் இந்த நிலைமையில இருக்கேன்டா. உன் குழந்தை இப்ப என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா நீ வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறா? கொஞ்சம் இரு மீனாட்சி, கத்தாத, அமைதியா பேசு. நானாடா உன் பின்னால வந்தேன். நான் பாட்டுக்கு காலேஜ்ல நல்லா படிச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ தான் லவ் பண்றேன்னு என் பின்னாடியே வந்த. என்கிட்ட ஆசை ஆசையா பேசி
என்னையும் லவ் பண்ண வச்ச. என் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லி என்ன தனியா கூட்டிட்டு போய் என் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டியேடா. ஐயோ மீனாட்சி ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. இப்பவும் சொல்றேன், நான் உன்னை ஏமாத்தணும், உன்னை விட்டு போகணும்லாம் நினைக்கல. ஆனா என் அப்பா குடும்ப கௌரவம், வேற குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்துட்டேன் இப்படி என்னெல்லாமோ சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு. ஆனா என் மனசுல இப்பவும் நீதான் இருக்க. என் வைஃப் நீ மட்டும்தான். அதுல எந்த சேஞ்சும் இல்ல மீனாட்சி. அப்படி நினைக்கிறவன் தான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மனவர வரைக்கும் வந்து நிக்கிறியாடா? ஐயோ, எனக்கு வேற வழி தெரியல மீனாட்சி. ஆனா நான் உன்னை கைவிட மாட்டேன். இப்ப நான் சொல்றதை கேளு. உன்னை இங்க யாராவது பார்த்துட்டா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். முதல்ல இங்க இருந்து போ. அப்படியே என்ன விரட்டி விடலான்னு பாக்குறல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு நியாயம் கிடைக்காம நான் எங்கேயும் போக மாட்டேன். ப்ளீஸ் இப்படி பிரச்சனை பண்ணாத மீனாட்சி. கண்டிப்பா உன்னை நான் வந்து பாப்பேன். நான் வந்து உன்னை பாக்குறேன். ஐயோ மாமா, மாமா வந்துட்டார். எல்லாம் போச்சு. ஐயோ மாமா வந்துட்டார். இப்ப என்ன பண்றது மீனாட்சி? இன்னும் புரியல. எல்லாம் போச்சு. வாங்க மாமா, வாங்க. என்ன மாப்பிள, தனியா ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க தனா மேடையில தனியா நிக்கிறா. அது போன் பேசிட்டே வந்த மாமா. சரி மாப்பிள, அப்புறம் உங்க கை கொஞ்சம் காட்டுங்க. எதுக்கு மாமா? உங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட் செய்ய சொல்லிருக்கேன். அதுக்கான அளவு எடுக்கணும். அதான் ஆசாரிய கூட்டு வந்திருக்கேன். என்ன மாப்பிள, கையெல்லாம் நடுங்குது? அது நேற்று நைட்ல இருந்து தூங்கல. ஸ்டேஜ்ல ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருந்தானா, அதான். உடம்ப பாத்துக்கங்க மாப்பிள. அது ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா கல்யாண டென்ஷன், அவ்வளவுதான். ஐயா அளவு எடுத்தாச்சுங்க ஐயா, கைக்கு ஏத்த மாதிரி செஞ்சிடறேன். சரி மாப்பிள, நீங்க மேடைக்கு சீக்கிரம் வாங்க. சரிங்க மாமா. சரி வாங்க. மாப்பிள, சொல்லுங்க மாமா. தனாவ ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். அவ கொஞ்சம் அடம் பிடிக்கிறவதான். மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்துகிட்டா நீங்க தான் பேசி புரிய வைக்கணும். அதை விட சின்ன பொண்ணு, கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். மாமா, உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். தனாவை நான் பத்திரமா பார்த்துப்பேன். உங்க வீட்டுல அவ எப்படி இருந்தாலோ அதே மாதிரி நான் பார்த்துப்பேன். தனா கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராத. அவ்வளவு சந்தோஷமா நான் பார்த்துப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மாப்பிள. மாமா, நீங்க தனா உங்களை விட்டு பிரிஞ்சு போறான்னு நினைக்காதீங்க. ஒரே ஊர்ல தானே இருக்கோம். நீங்க எப்ப வேணாலும் அவளை பார்க்க வரலாம். உங்களுக்கு அவளை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நானே கூட்டிட்டு வருவேன். நீங்க கவலைப்படாதீங்க. அது போதும் எனக்கு. சந்தோஷம் மாப்பிள. என் பொண்ணை நல்லா பாத்துக்கங்க. அது போதும் எனக்கு. அங்க தனா தனியா நிக்கிறா. ஒன்ல அப்புறமா பேசிக்கலாம். நீங்க மேடைக்கு போங்க. சரி, இதோ போறேன் மாமா. நீங்க போங்க. சரி.
வா மீனாட்சி வா வா. இதுதான் நீ விருப்பம் இல்லாம பண்ணிக்கிற கல்யாணமா? அந்த குடும்பத்தையும் நீ ஏமாத்துறல. பேச நேரம் இல்ல, ப்ளீஸ் கிளம்பு. நான் போக மாட்டேன். எதுவா இருந்தாலும் இப்பவே எனக்கு ஒரு முடிவை சொல்லு, அவ்வளவுதான். சரி சரி, முதல்ல மண்டபத்துக்கு வெளியில போய் நில்லு. அங்க வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். கண்டிப்பா வருவல்ல? சத்தியமா வரேன். ப்ளீஸ் இப்ப போ. ஏய் இரு இரு இரு, ஒரு நிமிஷம் உள்ள வெயிட் பண்ண. இரு வரேன். போ, பார்த்து மெதுவா. வா மீனாட்சி, யாருக்கும் தெரியாம போ. உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஆ. ஓகேவா மச்சான், என்ன மாமா? என்ன மச்சான், மணி 8 தான் ஆகுது. இப்பவே எல்லாரும் தூங்கி வழிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆமா மாமா, கல்யாண வீடு மாதிரி ஒரு கலையாவே இல்லையே. ஏதோ கோவிலுக்கு வந்த மாதிரில இருக்காங்க. அதுக்கு இப்ப என்ன செய்ய முடியும்? கல்யாண வரவேற்புனா இப்படிதானே இருக்கும். கல்யாணம்னா ஒரு கொண்டாட்டம் இருக்க வேண்டாமா? எப்படி கொண்டாட சொல்றீங்க? ஆட்டம் பாட்டம் இருக்க வேண்டாமா? ஐயோ, அண்ணனுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. பத்மா, நான் மச்சான் கிட்ட பேசிக்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டாங்களா? சாப்பிட வச்சிட்டேங்க. அண்ணன் வந்துட்டாரு, வாங்க உட்கார்ந்து பேசுவோம். வாங்க. மச்சான் மச்சான் மச்சான், சொல்லுங்க. இல்ல மச்சான், ஃபங்க்ஷன் நடக்குது. எனக்கு தெரியாதா என்ன? ஐயோ அப்படி இல்ல மச்சான், கல்யாண வீடுனா கொஞ்சம் கலகலன்னு இருக்கணும்ல. இங்க பாருங்க, எல்லாரும் களை இழந்து இருக்காங்க. சொல்லுங்க மச்சான். இல்ல மச்சான், டான்ஸ் பாட்டு இப்படி ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும். சொல்லுங்க மச்சான். ஐயோ அண்ணன், எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மாமா தான் ரொம்ப ஆசைப்பட்டாரு, அதான் உங்ககிட்ட. ஐயோ மச்சான் சிரிச்சிட்டாரு. அப்ப மச்சான் உங்களுக்கு ஓகே தானே? கல்யாண வீடுனா ஜாலியா தானே இருப்பாங்க. நடக்கட்டும். ஐயோ மச்சானே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? மச்சான் நீங்க உட்காருங்க. உட்காருங்க, நீ உட்காருங்க. உட்காருங்க மச்சான். அண்ணி நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க. ரெண்டு பேரும் உட்காருங்க. யோ என்னைய அப்படியே பாத்துட்டு நிக்கிற? மச்சானே சொல்லிட்டாரு, பாட்ட போடியா. ஆடுறா. எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் சரியான நேரம். வெளியே போய் அவளை பேசி அனுப்பிட்டு வந்துருவோம். எங்க போறீங்க? அது போன் வருது, ஃப்ரெண்டு கால் பண்றான். இங்க வந்துகிட்டு இருக்கான். அட்ரஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி சரி, நீங்க போங்க. எங்க போறான்? இவனை ஃபாலோ பண்ணி இவன் கெட்டவனே நிரூபிக்க ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஏய் மாயா, எங்க போற? ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துருந்துச்சு. மாயா, ஏய் மாயா.
மாயா எங்கேயோ போறா. இதான் நல்ல சான்ஸ். நம்ம சாருவ சீனுவோட சேர்ந்து ஆட சொல்லலாம். ஆமா பார்வதி, வா போய் சாரு கூப்பிடலாம் வா. மீனாட்சி, எனக்கு என்ன முடிவு சொல்ல போற? இப்ப இத பேசுற இடம் இது இல்ல. இப்ப நீ போ, நான் வந்து உன்னை பாக்குறேன். என்ன என்னை கழட்டி விட பாக்குறியா? எனக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். கார்த்திக் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? அந்த பொண்ணு வேற பிரெக்னெண்டா இருக்கா. இவனுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ மீனாட்சி, சொல்றத கேளு மீனாட்சி. என்னை கர்ப்பமாக்கிட்டு இப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றியே, இது உனக்கு நியாயமா இருக்கா? ஒழுங்கா நான் சொல்றத கேளு. என்னத்த கேட்கணும்? அது எப்படி? என்னையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண பாக்குற? இப்போ நடக்கிறது கல்யாணமே கிடையாது. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. தனாவை நான் லவ் பண்ணவே இல்லை. எங்க குடும்பத்துக்கும் அந்த ரகுராம் குடும்பத்துக்கும் ஆகாது. என் அத்தைக்காக அந்த ரகுராம பழி வாங்கினதுக்காக தனாவை காதலிக்க சொன்னாங்க. அதுக்காக காதலிக்கிற மாதிரி நடிச்சேன், அவ்வளவுதான். அப்போ கதிர் சொன்னதெல்லாம் உண்மைதான். இவங்க தப்பான குடும்பம் தான். அதுக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவ கூட வாழ போறியா? ஐயோ மீனாட்சி, சொல்றத கேளு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ கூட நான் வாழ போறதெல்லாம் இல்ல. 2 நாள் அவளை எங்க வீட்டுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அனுப்பி விடுறதுதான் எங்க அத்தையோட பிளான். அதத்தான் நானும் பண்ண போறேன். நான் சொல்ற எல்லாத்தையும் தயவு செஞ்சு நம்பு. தனாவை எங்க அத்தை ஆசைப்பட்டபடி கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டானா, அதுக்கப்புறம் உன்னை பத்தி எப்படியாவது பேசி எங்க அத்தை கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. இந்த மாதிரி எல்லாம் பேசி என்னை ஏமாத்திட்டு இருக்க. நம்பு மீனாட்சி, உன்னை தவிர என் லைஃப்ல வேற யாரும் இல்ல. என் வயித்துல வளர்ற உன் குழந்தை மேல சத்தியமா சொல்லு. சத்தியமா, என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். நான் உன்னைதான் கல்யாணம் பண்ணுவேன். நீ தைரியமா போ. தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாத. இன்னும் 10 நாள்ல நானே வந்து உன்னை பாக்குறேன். ப்ளீஸ் எனக்காக போ மீனாட்சி. உன்னை நம்பிதான் நான் போறேன். தயவு செஞ்சு குழந்தையையும் என்னையும் நடு ரோட்ல நிக்க வச்சிடாத. உனக்காக தான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ பார்த்து பத்திரமா போ. நான் கிளம்புறேன், சரியா? ஜாக்கிரதை. ஏங்க ஒரு நிமிஷம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். யார் நீங்க? நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க போற தனாவோட அக்கா. நீங்களும் கார்த்திக்கும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இல்ல அது இல்லங்க, அது ஒண்ணும் இல்லைங்க. நான் கிளம்புறேன். நில்லுங்க, நீங்களும் ஒரு பொண்ணு தானே? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடின பேச்ச கேட்டு நீங்க ஏன் போறீங்க? தயவு செஞ்சு என் கூட வாங்க. வந்து என் பெரியப்பா கிட்ட உண்மையை சொல்லுங்க.
என் தங்கச்சியோட லைஃப காப்பாத்துங்க. வேண்டாங்க. இப்ப நான் வந்து அந்த கல்யாண பொண்ணை காப்பாத்தினேன்னு தெரிஞ்சா நீங்களே யோசிச்சு பாருங்க. அவன் என்னையும் என் குழந்தையும் சும்மா விட மாட்டான். அவன் ஒரு ஃப்ராடுங்க. கண்டிப்பா உங்களையும் ஏமாத்திடுவான். ஒருவேளை அவன் சொன்னது பொய்யா கூட இருக்கலாம். அவன் கண்ணுல படாம நான் எங்கேயோ போய் நிம்மதியா என் குழந்தையோட சந்தோஷமா வாழ்வேன். இப்ப நான் அங்க வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்தினேன்னா அந்த குடும்பம் என்ன நிம்மதியா வாழ விடுவாங்களா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். ஏங்க, ஒரு பொண்ணோட லைஃப் நீங்க நினைச்சா காப்பாத்தலாம்ல, அதனால தாங்க கேக்குறேன். நானும் ஒரு பொண்ணு தானேங்க. என் லைஃபையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் ஒரு மோசமான பொம்பளை பொறுக்கி. அது தெரியாம நான் அவன்கிட்ட ஏமாந்துட்டேன். நான் மட்டும் இல்லாம இன்னும் எத்தனையோ பொண்ணுங்க இந்த மாதிரி எவ்வளவு பேரை ஏமாத்திருக்கான் தெரியுமா? நீங்க உங்க தங்கச்சி வாழ்க்கைய அவன் தாலி கட்டுறதுக்குள்ள எப்படியாவது காப்பாத்திக்கோங்க. என்னால அவ்வளவுதாங்க சொல்ல முடியும். நான் வரேங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி பிரெக்னென்ட் ஆக்கி ஏமாத்திருக்கான். அந்த பொண்ணு அவ்வளோ கெஞ்சுறா. அவகிட்ட ஏதேதோ பேசி அவளை அனுப்பி வச்சிட்டான். ராஸ்கல். ஏதோ ஒரு பொண்ணு தான் ஏமாத்திருக்கான்னு நினைச்சா பல பேர் வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கானா? எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் கதிர்.